Hello guys, welcome to VLearn. இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போறோம்னா 12th physics chapter 3 magnetism and magnetic effect of electric currentல இருக்கிற 5 மார்க்ல 8th 5 மார்க் தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம இப்ப டைரக்டா 5 மார்க் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். First, discuss the working of cyclotron in detail. அதாவது சைக்ளோட்ரோன்ற ஒரு டிவைஸை பத்தி டீட்டெயிலா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல சைக்ளோட்ரோன்னா எதுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா? இந்த டிவைஸ் இஸ் யூஸ் டு ஆக்சிலரேட் த சார்ஜ் பார்ட்டிகல் டு கெயின் அ லார்ஜ் கைனடிக் எனர்ஜி. அதாவது இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு சார்ஜோட ஆக்சிலரேஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கோசம் யூஸ் ஆகுது ஓகேங்களா? அதுக்கப்புறம் இட் ஆல்சோ கால்ட் அஸ் ஹை எனர்ஜி ஆக்சிலரேட்டர். சைக்ளோட்ரோனுக்கு இன்னொரு பேர் என்னது? ஹை எனர்ஜி ஆக்சிலரேட்டர். இந்த சைக்ளோட்ரான் ஒர்க் ஆகிற பிரின்சிபல் என்னன்னா, when a charged particle moves normally to a magnetic field, experience magnetic Lorentz force. அதாவது the principle of Lorentz force ல இந்த சைக்ளோட்ரான் ஒர்க் ஆகுது ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஒர்க்கிங் ஓகேங்களா? இந்த சைக்ளோட்ரான் எப்படிலாம் ஒர்க் ஆக போகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ சைக்ளோட்ரானோட இமேஜ் என்னன்னா இதுதான் இமேஜ். அதாவது இங்க நடுவுல இருக்குல்ல, இதுதான் அயான்ஸ். அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் என்ன ஆகும்னா சுத்தி 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 வெளில போவோம் ஓகேங்களா? அப்ப அது ஏற்படுத்துற எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ the ion ejected from the source is positively charged. சோர்ஸ்னா இதோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட் சோர்ஸ் இங்க இருந்து எஜெக்ட் ஆகும்போது அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கு ஓகேங்களா? It is accelerated towards a die1 which is negative potential at the time. அதாவது அந்த die1 கிராஸ் ஆகும்போது அது நெகட்டிவ் பொட்டன்ஷியலா இருக்கும் at that time. The ions undergoes the circular path. அந்த அயான் எப்படி ஒரு சர்க்குலர் பாத்தா தானே வெளில வருது. ஆஃப்டர் ஒன் செமி சர்க்கிள் பாத், அதாவது ஒரு பாதி சர்க்கிள் அது கடந்துட்டோன்னு த அயான் ரீச் த கேப் பிட்வீன் த டைஸ். அந்த ரெண்டு டைஸ்க்கு நடுவுல கேப் ஏற்படும் ஓகேங்களா? த polarities of the die are reversed so that the ions accelerated to die 2 with greater velocity. அதாவது டை 1 விட்டு டை 2க்கு வரும்போது அதோட ஸ்பீட் என்ன ஆயிருக்கும்? ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா? அப்படி அது உள்ள சுத்தறதுனால அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ல, அந்த ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைட் பை அ லாட்டஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா? இப்போ நமக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? m v ஸ்கொயர் டிவைடட் பை r இஸ் ஈக்குவல் டு லாட்டஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? q, அதாவது b q v ஓகேங்களா? இந்த v கட் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் எத்தனை v இருக்கும்? ஒரு v இருக்குமா நமக்கு? mv r is equal to bq. நமக்கு இதுல இப்ப என்ன வேணும்? r தான் வேணும். அப்போ இந்த r இந்த சைடு வச்சுட்டு bq இந்த சைடு எடுத்து வந்துருவா. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா r is equal to m divided by bq into v. இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா? The particle are allowed to move between two semicircular metal container is called die. அதாவது அந்த கண்டெய்னருக்கு பேரு தான் என்னன்னு சொல்றாங்க? டைஸ்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கண்ட்ரோல்டு பை an electromagnet. அதாவது இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் யாரை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட் கண்ட்ரோல் பண்ணுது. The direction of the magnetic field is normal to the plane of the dice. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டைஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த சோர்ஸை நம்ம எஸ்ன்னு வச்சுப்போம், kept between two dice. அதாவது அந்த ரெண்டு டைக்கு நடுவுல தான் அந்த சோர்ஸ் பாயிண்ட் அடங்கி இருக்கும். பாத்தீங்கன்னா இது டை 1, இது டை 2 ஓகேங்களா? இந்த ரெண்டு டைக்கு நடுவுல தானே அந்த சோர்ஸ் பாயிண்ட் அடங்கி இருக்கு, அதான் சொல்றாங்க. The dice are connected to high frequency alternating potential difference. அதாவது potential differenceன்றது
இங்க நின்றுட்டு இருக்கும்போது அது பொட்டன்ஷியல், அது ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா அது கைனடிக். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது ரொம்ப ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது சைக்ளோட்ரோன்ற 5 மார்க். அடுத்த 5 மார்க் அடுத்த வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம வீலோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகேங்களா? நீங்க பிசிக்ஸ் பேசிக்ஸ்ல வீக்கா இருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிசிக்ஸ் பேசிக்ஸ்லாம் அப்லோட் பண்ணிருப்போம், பார்த்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.